பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஷார்ட் மெசேஜ் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பது தேவனுடைய கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த இரவெல்லாம் நம்மை காத்த தேவன் இந்த புதிய நாளை காணும்படி அவரே கிருபை செய்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் காலை சரியாக விடியற்காலை 5:30 மணிக்கு இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். உங்களில் அநேகர் காலையிலேயே இந்த செய்தியை கேட்டு விடுகிறீர்கள். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால நேரம் பிந்தி போனாலும் இந்த செய்தியை கேட்குறீங்க. அந்தந்த நேரத்தில் தேவனுடைய சத்தம் உங்கள் காதில் விழுகிறது. அதன் நிமித்தம் அந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் உங்களிடத்தில் ஒரு கோரிக்கை வைப்பேன். அது என்ன? நீங்கள் மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது நல்லது. அதே நேரத்தில் மற்றவர்கள் உங்களின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவது அதை விட மிகவும் நல்லது. அதனால தான் இந்த செய்தியை கேட்டு முடித்த உடனே நீங்கள் தயவு செய்து உங்களால் இயன்ற மட்டும் சரியாக ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு 2-3 குரூப்லையாவது நீங்கள் இருப்பீங்க. அந்த குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். யார் யாரை கர்த்தர் எந்தெந்த சூழ்நிலையில் தொடுவார் என்று நமக்கு தெரியாது. பாருங்கள், கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக உங்கள் மூலமாக மகிமைப்படும். சரியா? இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் தெரியுமா? நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கும் போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளெல்லாம் கூடி உபவாசம் பண்ணி துதித்து ஆராதனை செய்கிறாங்க. திடீரென்று ஆவியானவர் இறங்கி அங்கு பேசுகிறார். நான் அழைத்த ஊழியத்திற்கு உங்கள் குழுவில் இருக்கிற பவுலையும் பர்னபாவையும் நீங்கள் ஜெபம் பண்ணி ஆசீர்வதித்து அவங்கள பிரித்து அனுப்புங்க. அவர்களுக்கு நான் வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு ஊழியங்களை நான் வச்சிருக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கு பேசுகிறார். இதை நான் எப்படி பார்க்கிறேன்? பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும்போது தேவன் தன்னுடைய வேளையில் தன்னுடைய வேலையை செய்து முடிக்கிறார். அந்த வார்த்தை தமிழில் பாருங்க. தேவன் தம்முடைய வேலை, அதாவது டைமில் தன்னுடைய வேலையை அளவிட்டால் அவருடைய கிரியையை அவர் செய்ய ஆரம்பித்து விடுகிறார், செய்து முடிக்கிறார். இன்னொரு பக்கம், இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை நம்மேல் இறங்கும் போது எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டோம், நம்ம ஏன் அவருடைய பிள்ளையாக மாறணும், நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு தேவ சித்தம் வெளிப்படுகிறது. பாருங்க, இன்றைக்கு அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்கள் மேலே ஒரு பிளான் இருக்கு. ஆமேன். உங்களை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் கையில் இருக்கு. அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? ஒரு ஜெபம் பண்ண போறீங்களா? எப்படி ஜெபம் பண்ணணும்? பைபிள் வாசிக்கும் போது உங்களுடைய சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பிரியமாக வாழணும். உங்களுடைய சித்தத்தை ஆண்டவரே இந்த 10ஆம் தேதி நிறைவேற்றுங்க. ஒருவேளை கர்த்தர் சித்தமான நாளைக்கு 11ஆம் தேதி நீங்கள் காணும்போது இந்த 11ஆம் தேதிக்குரிய கிருபை எனக்கு தாங்க. இப்படியே ஆவியானுடைய சித்தத்தை நிறைவேற்ற பாருங்க. ஆவியானவர் எதற்காக உங்களை நிரப்பினாரோ அந்த நோக்கத்தை கட்டாயம் நிறைவேற்றுவார். சரியா? இதுதான் இன்றைக்குரிய கர்த்தருடைய வார்த்தை. ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஆமேன். தேவ சித்தத்திற்கு அர்ப்பணிக்க ஆவியானவர் அனுக்கிரகம் பாராட்டினீர் அல்லவா? அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அதே போல உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்கப்பா. எந்தெந்த விஷயம், வேலை, திருமணம், வீடை வாங்குவது அல்லது விற்பது, அல்லவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளுடைய தொழில் சம்பந்தமான, வியாபாரம் சம்பந்தமான அல்லது சரீரத்துக்கு அடுத்த போராட்டங்களில் அவங்க உங்களுடைய சித்தத்தை அறிய விரும்புகிறாங்க. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு காலையில் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அப்பா,
உங்களுடைய மாறாத கரம் கூட இருக்கட்டும். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் சித்தமானால் மீண்டும் சந்திப்போம். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருங்க. God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.